வித்யா கேரக்டர் ரொம்ப பெரிய கேரக்டர், ரொம்ப சின்ன கேரக்டர் தான். ஸோ அதில் எனக்கு பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா நம்ம உண்மையை சொல்லணும் இல்லையா, அதனால. Okay. பட் ரேணுகா அப்படி இல்லை. இட் டச்ட் எவ்ரி ஹார்ட்ஸ் அண்ட் லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து தங்களை வந்து ரேணுகாவை பார்த்தாங்க. நம்ம வீட்ல இருக்க ஒரு அவங்க பெரியம்மா, சித்தி. அவங்க எங்க சித்தி, எங்க அக்கா, எங்க பெரியம்மா, எங்க தங்கச்சி, எங்க ஓரத்தி, இப்படி எல்லாராவும் அந்த ரேணுகா இருந்தா. ஏன்னா அதிகம் பேச மாட்டா, பட் நிறைய தெரியும். தெரியறதுனால என்ன வாய்மொழி ஒரு குழப்பம், ஒரு ஒரு டென்ஷன், அப்பாவித்தனம். ஒரு அப்பாவித்தனமும் இருக்கு, ஒரு எரிச்சலும் இருக்கு, ஒரு கோவம், எல்லாமே இருக்கு. ஆனா எங்க இருக்க? கிச்சன்ல தான் இருக்கு. எஸ், அந்த இடத்த மட்டும் மாத்த மாட்டாங்க. சீரியல்ல டயலாக் எல்லாமே தெரியும். இப்ப நீ நீ என்ன ஜனாதிபதி ஆயிட்டியா, அந்த மாதிரி எல்லாமே தெரியும். ஆனா எங்க இருக்க? கிச்சன். முடங்கிதான் இருக்கு. ஓகே. என்ன பண்ணணும் தெரியாது, மற்றதெல்லாம் தெரியும், ஆனா என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அவங்க வாழ்க்கையில ஜனனின்னு ஒரு கேரக்டர் வருது. ஸோ அந்த மாதிரி அந்த ரிலேட்டபிலிட்டி நிறைய சமயம் நம்ம தங்கி போயிடுவோம், தேங்கி போயிடுவோம். Yes. ஏன்னா பழகிடும் அந்த சூழலுக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் செய்வோம், நமக்குன்னு வரும்போது லாஸ்ட் இந்த விருந்து வைக்கிறவங்க வந்து பட்டினியா படுப்பாங்க ஆமா, அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு விஷயம். மாதிரியான ஒரு ஒரு ரிலேட்டபிலிட்டி அந்த கேரக்டருக்கு. அதனால தான் ரேணுகா அழுகுறாங்க. ஏய் உன் புருஷன்ட்ட போய் சிக்னல் எல்லாம் நிறுத்தி இந்த விக்கிறவங்க இந்த பழம், இந்த Okay. பொம்மை எல்லாம் விற்பாங்கல்ல, இறக்கு இறக்கு, வாங்க வேண்டாம், இறக்கு, உன் புருஷன்ட்ட போய் சொல்லு. ஏன் அப்படி இருக்க? அது சொல்ல வேண்டாம், அங்க ஏன் பேசுற, இங்க போய் பேசு. அப்படி பயங்கர அட்வைஸ் ரேணுகா தான் எங்களுக்கு நீங்க கூப்பிடுவாங்க. பயங்கர அட்வைஸ் எல்லாம் தருவாங்க. டைரக்ஷன் எல்லாம் போய் நாளைக்கு போய் சொல்றேன், நான் பாக்குறேன் மிரட்டுறாங்க. சீரியல அப்படின்னுவாங்க. ஓகேங்க, சரி, ஒன்று ஹாப்பி.